படிக்க படிக்க படிப்பு வரும், எழுத எழுத எழுத்து வரும். இதுதான் அதோடது. நீங்கள் எவ்வளவு அதன் மீது ஆர்வம் செலுத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு எல்லாமே வரும். படிக்கணும்னு நினச்சி படிக்க ஆரம்பித்தா படிப்பு வரும், எழுதணும்னு நினச்சி எழுத ஆரம்பித்தா எழுத்து வரும். நம்ம ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ணணும்னு நினச்சி ஓட ஆரம்பித்தோம்னா ஓட்டம் வரும். இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன, இந்த சான்றோர்கள் மத்தியில் வந்து பேசவே முடியாது, பெரிய சிக்கலை தான். நான் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது பசங்களை வந்து ஏமாற்றி பேச எப்படியாச்சும். ஏன்னா நான் நீங்கள் சொன்னது பூராவே இந்த ஒரே ஒரு திருக்குறள் ஏதாச்சும் சொல்லி அந்த ஸ்கூல் பசங்களை பூரா அவங்களுக்கு தெரியாது, அந்த பசங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து எல்லா குறளையுமே சொல்லிட்டு போயிட்டீங்க. அதில் அது கடைசியாக பேசுகிற அளவுக்கு அது ஒரு பிரச்சனை. ஏதாவது பேசலாம்னு நினச்சிருந்தா கூட முன்னாடி உள்ளவர் பேசிட்டு போயிடுவார். கடைசியில் உள்ளவர் வந்து நான் பேசினா இது கூட பலூனு கூட வெடிக்குது. கடைசியில் பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான், கடைசியாக வந்து நின்றுட்டு சிக்கலாக போயிடும். இது போல் வந்து ஒரு மேடை பேச்சை பற்றி ஒரு இதை சொல்லிடுவோம். ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு தெளிவான இது இருந்தாலும் சிலதை சொல்லிடணும். அந்த வெளியில் இருந்துக்கிட்டு பேசுகிறவங்க ரொம்ப எங்களாட்டம் ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க, பயங்கரமாக நிறைய இது பேசுவாங்க. அடே அப்போ ஐநா சபையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஒருத்தர் எங்கள் ஊருக்கார் சொல்லுவார், ஐநா சபையில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, அதை சொல்லியிருக்கு இதை சொல்லியிருக்கு பயங்கரம் பேசுவார். அவர் பள்ளிக்கூடம் திறப்பு விழா பொழுது கொண்டு போய் ஏற்றி விட்டோம். ஏற்றி விட்டோடனே போய் இப்படியே நின்னார். கீழெல்லாம் படப்படன்னு அடுத்த இங்கே மட்டும் முகத்தை மட்டும் இப்படி வச்சிருக்காரு, இப்படியே வச்சுருந்தார். கடைசி சரின்ட்டு என்னடா பேசவே இல்லை, ரொம்ப நேரம் பேசவே இல்லை, தண்ணி பாட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. தண்ணியும் வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு இப்படியே நின்னார். ரொம்ப பொறுமையாக எடுத்து பயங்கரமாக பேசுவார்னு நினச்சா கடைசியாக எனக்கு இப்போ வரல அப்படின்ட்டார். ஒன்றுமே வரலையா, பேசவே வரலையா. அதுமாதிரி இந்த பேச்சு வந்து மேடை பேச்சுக்கிறது ஒரு சிக்கல் தான். மேடை பேச்சு எல்லாரும் பேசிட முடியாது. இப்போ இந்த பசங்களாம் நல்லா பேசுனாங்க, எல்லாருமே பேசுனாங்க. இந்த வரவேற்பாளரெல்லாம் வந்து இருக்கிற கவிதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் ஒன்றும் பேச முடியாது. அதனால் கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக்கொள்வது மனித இயல்பு, கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித பண்பு. இப்போ இந்த ஆசிரியர்களாக இந்த ஏணியாக இருந்து உங்களை ஏற்றி விடுவார்கள். அவர்கள் நீங்கள் கடைசியாக வந்து ஓச்சு தள்ளிட்டு தான் போவீங்க. இது ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். அதுக்காக நம்மளை வந்து ஈடுபடுத்துவாங்க பாருங்கள், ஈடுபடுத்தி கற்றுக் கொடுப்பாங்க பாருங்கள், அது பெரிய விஷயம். ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ஏன் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நாட்டிலே வந்து இந்த சித்த வைத்தியமே போனது. பல 100 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு சில மருந்துகளை கண்டுபிடிச்சி அந்த மருந்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவன் தெரிஞ்சுக்கிடுவான், அவன் தெரிஞ்சுக்கிட்டா அவன் பெரிய மருத்துவன் ஆயிடுவான் அப்படி சொல்லிட்டு இருந்தவன் பூரா கற்று அவன் 100 வருஷம் போய் அந்த இலை இந்த இலை எல்லாத்தையுமே சாப்பிட்டு சித்த வைத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அதனால் இந்த மருத்துவமே போயிடுச்சு நம்மள்டேருந்து. சரிங்களா? அதனால் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கிரேட் சாக்ரட்டிஸ் அவர் தான் முதல் ஆசிரியர். அவர் தான் சாக்ரட்டிஸ். அவருடைய மாணவர்கள் பிளாட்டோ இருக்கிறாங்க, அரிஸ்டாட்டில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கிரேட் அலெக்சாண்டர், உலகத்தையே வெல்வதற்காக இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். உலகத்தையே வென்று விடலாம், நீங்கள் நன்றாக படித்தால் வென்று விடலாம். அம்மா இது நிறைய பேர் சொன்னாங்க. அதுபோல் வந்து நம்பிக்கை வந்து வேற ஆள் சொல்லக்கூடாது, உங்களுக்கு வேற ஆள் நம்பிக்கை ஊட்டக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் தான் வெற்றி பெறலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நினைக்கிறதே வந்து பெருசாக நினைக்கும் போதே நான் கலெக்டர் ஆக வேண்டும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆக வேண்டும், நான் ஒரு ஐபிஎஸ் ஆக வேண்டும் அப்படி நினைச்சா தான் ஏதாச்சும் அதுக்கு கொஞ்சம் கீழேனால வருவீங்க. எடுத்த உடனே கீழே வந்து நான் வந்து பியூன் ஆகணும், பியூனால ஆயிரணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கும் கீழே போயிருவீங்க. அப்புறம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படி சொல்ல, ஈதல் இந்த அருமையான திருக்குறள், இந்த ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. ஈதல் இசைப்பட பிறருக்கு கொடுக்கும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட வேற மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. அவர்கள் அதுக்கு கொடுத்த போது அவர்களுக்கு கொடுத்து நம்ம மகிழ்ச்சி அடையும் பாரு, அதை விட வேற எதுவுமே சிறந்ததில்லை. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனிடம் இழிந்தன்று. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றால் அதனிடம் உயர்ந்தென்று சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக இது போல் எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட நிறைய இடம் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் வந்து மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும், தமிழக மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும், எல்லா மாணவர்களும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள், நம்ம மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும். தன்னுடைய அரசு பணியை துறந்து
அரசு பணித்துறை வந்து நம்ம மாணவர்கள் நம்ம பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். எல்லோரும் தமிழ் மாணவர்கள் எல்லா இடத்திலும் போட்டித் தேர்வுகளிலும் பங்கு பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு அகாடமியை துவங்கி வச்சிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தான் நன்றி சொல்கிறதுன்னு தெரியாது, நன்றியே சொல்ல முடியாது, இந்த வார்த்தைகளே கிடையாது. இந்த மாதிரி அதில் நிறைய பேர், இப்போ நானே வேறு சொல்லிட்டேன், வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நானே சொல்லிட்டேன். புகழ்வது போல் இகழ்வதும், இகழ்வது போல் புகழ்வதும், அந்த வங்க புகழ்ச்சி அணி. அதுபோல் ரொம்ப அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மையே என்னவோ அதை சொல்லணும். இது உண்மையாகவே நான் வந்து படித்த டயத்துலேருந்து இவருடைய என்ன இந்த மாதிரியான செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அந்த கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனம் தான் சொல்லலாம். அந்த கல்வி நிறுவனம் மீண்டும் உயர வேண்டும், நிறைய அரசு அலுவலர்களை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.